வணக்கம். இது காலத்தின் குரல். பத்திரிகை உலகம், நாடகம், சினிமா, அரசியல், வேதங்கள், புராணங்கள், அவற்றுக்கான உரை விளக்கம் என தொடர்ச்சியாக பல்வேறு தளங்களில் இயங்கி வந்த சோ ராமசாமி அவர்கள் இன்று காலமாகியிருக்கிறார். பல்வேறு கட்சி தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். ஒரு வழக்கமான பத்திரிகையாளராக இல்லாமல் ஒரு கருத்தியல் சார்ந்து இயங்கியவராகவும் தொலைநோக்கோடு சில அரசியல் நுட்பங்களை கணித்தவராகவும் சில அரசியல் கூட்டணிக்கு தூதுவராகவும் கூட்டணியை அமைத்தவராகவும் செயல்பட்டவர் சோ என்று அவர்கள் புகழாரம் சூட்டுகிறார்கள். இது மட்டுமன்றி நகைச்சுவை உணர்வு கொண்ட எழுத்தாளர், கேலியும் கிண்டலும் நிறைந்த எழுத்துக்களை விமர்சனங்களில் பயன்படுத்தியவர். இந்த கருத்துக்களை சொல்லும் அதே வேளையில் மாற்று கருத்துக்களுக்கு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயத்தில் கொள்கை ரீதியாக ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தாலும் அந்த நிலைப்பாட்டுக்கு மாறான கருத்துக்களை கொண்டிருந்தவர்களிடமும் பண்புடனும் நாகரிகத்துடனும் பழகியவர். அவர்களுடைய கருத்துக்களும் தம்முடைய இதழில் வெளிவருவதற்கு இடம் தந்தவர் என்றும் திரு கி வீரமணி, ஜவாஹிருல்லா உள்ளிட்ட தலைவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எல்லா அரசியல் தலைவர்களோடும் நெருக்கமான நட்பை வைத்திருந்தவர். எல்லா பத்திரிகையாளர்களும் பெரும்பாலான தருணங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்காக பங்களிப்பை செய்ய முடிகிறது என்றாலும் ஒரு பத்திரிகையாளராக சோ அடைந்த உயரம் பெரியது. மாநிலங்களவையின் உறுப்பினராக, நியமன உறுப்பினராக பாஜக ஆட்சி காலத்தில் அவர் நியமிக்கப்பட்டார். சோவின் பல்வேறு பரிமாணங்களை பற்றி இப்போது விவாதிக்கலாம். நம்மோடு பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு ஞானி அவர்கள், திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி.சி. சேகர் அவர்கள். ஞானி, நீங்கள் சோ அவர்களுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் முரண்பட்டும் பல்வேறு தருணங்களில் அவரை பற்றி எழுதியிருப்பீங்க. ஒரு பத்திரிகையாளராக சோ மறைவு குறித்த உங்களுடைய கருத்து? அவர் ஒரு தமிழ்நாட்டு பத்திரிகை சூழலில் ஒரு துறையில் முன்னோடியான பத்திரிகையாளர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு, ஆக்கப்பூர்வமான பங்களிப்புன்னு நான் அதை பார்க்கிறேன். இரண்டால் அவர் 70 பத்திரிகை தொடங்குகிற போது தமிழுடைய பத்திரிகை உலகம் என்று சொல்லுகிற மேகசின் ஜேர்னலிசம், நான் தினசரிகளை குறிப்பிடவில்லை, பொதுவாக மேகசின் ஜேர்னலிசம் என்பது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு ஜெனரல் மேகசின் என்கிற அடிப்படையில் தான் இருந்தன. ஆனந்த விகடனோ, கல்கியோ, குமுதமோ இவை எல்லாமே சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள், துணுக்குகள், திரைப்படம் சார்ந்த செய்திகள், இவற்றை ஒரு குடும்பத்திற்கான ஒட்டுமொத்த வாசிப்புக்கு கொடுக்கக்கூடிய அரசியல் என்பது அதில் ஒரு தலையங்கம், ஒரு கேலி சித்திரம், இதற்கு மேல் அரசியல் அதிகமாக இடம்பெறாத மாதிரியான வடிவத்தில் தான் இருந்தன. அந்த சூழ்நிலையில் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த கேள்வி பதில்கள், கட்டுரைகளோடு ஒரு முழு பத்திரிகையை கொண்டு வருவது என்பது யாரும் அது வரைக்கும் முயற்சிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை அவர் 70 முதலில் தொடங்குகிறார். அதன் பிறகுதான் அதே பத்திரிகையில் ஓரளவுக்கு இன்றைக்கு புலனாய்வு இதழியல் என்று சொல்லக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமும் அந்த பத்திரிகையில் 70 74 காலகட்டத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. அதன் பிறகு நமக்கு ஜூனியர் விட, நக்கின் போன்ற ஏராளமான இதழ்கள் பின்னால் வந்துவிட்டன. ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடியாக இந்த துறையில் அந்த பத்திரிகை தான் இருந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. அவரோட கருத்தியல் ரீதியாக எனக்கு நிறைய மாறுபாடு உண்டு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் நான் ஒரு 40 ஆண்டு காலமாக பத்திரிகை துறையில் இருக்கிறேன். நான் எழுதாத பத்திரிகையில் துக்ளக் உண்டு. உங்கள் கருத்துக்கு அவங்க இடம் தரலையா, இல்லை நீங்க விரும்பலையா? இல்லை, அவர்களோடு நம்முடைய கருத்தியல் எந்த இடத்திலும் ஒத்து போகாதுங்கிற காரணத்தினால நான் எழுதவில்லை, அவரும் கேட்கவில்லை. ஆனால் அவரோடு நல்ல நட்பு இருந்தது. ஆமாம், கடுமையான முரண்பாடுகள் இருந்தன. அருள்மொழி அவர்கள்ட்ட கேட்கணும், நீங்க ஒரு வாசகராக, துக்ளக் வாசகராக உங்களுடைய பார்வை என்ன? ஒரு அரசியல் செயல்பாட்டாளராக, ஒரு சமூக செயல்பாட்டாளராக உங்களுடைய மதிப்பீடு என்ன? அதாவது திரு சோ அவர்களை பற்றி அவருடைய பத்திரிகையை வச்சு தான் முதல்ல எல்லாருக்கும் அறிமுகம். அப்படிதான் எனக்கும். அந்த முதல் இதழ் வெளிவந்ததில் இருந்து தொடர்ச்சியாக அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. இதில் என்னென்னா, நாம் திரு சோ அவர்களை பற்றிய சில கருத்துக்கள், அவர் இப்படியெல்லாம் இருந்தால் கூட அவருடைய குணநலன்கள் அப்படின்னு இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. பொதுவாக கருத்தியல் ரீதியாக இவங்கள்லாம் இப்படி தான், அப்படி இவங்கள்லாம் பெரியாரிஸ்ட், அதனால் இவங்கள்லாம் மனிதநேயம் இல்லாதவர்களாக இருப்பார்கள்னு நினைக்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டில். அது மாதிரி இவங்கெல்லாம் இதெல்லாம் படிக்க மாட்டாங்க, அதெல்லாம் தெரியாமையேவும் பேசுவாங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் இருந்தது. முதல்ல அதை உடைச்சவர் தந்தை பெரியார். அது மாதிரியாக பெரும்பாலும்
திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது பெரியாரை பின்பற்றுகிற பல பேர் தினமணி வாசகர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி துக்ளக் வரும்பொழுது துக்ளக்கை வந்து வாங்கி படிக்கிறது பழக்கம். அப்போது அதன் மூலம் பல விமர்சனங்களும் வரும். அதில் எனக்கு தெரிந்த அந்த துக்ளக்குன்றது ஒன்று ஜோசியம் இல்லாமல், சினிமா செய்தி இல்லாமல், கவர்ச்சி படம் இல்லாமல் ஒரு வார இதழ் நடத்துறது, அது முழுக்க முழுக்க அரசியல்னு. எனக்கு பிடித்த துக்ளக் பகுதிங்கிறது அவசர நிலை அறிவித்த போது அவர் வந்து எதிர்த்து நின்று அந்த எமர்ஜென்சிக்கு எதிராக, அதில் வந்து அப்போ எனக்கும் பள்ளிக்கூடம் படிக்கிற வயசு தான், ஆகையினால அதில் இந்த கருத்து படங்கள் அப்படி வரும். அந்த மாதிரி வரும்போது அப்போ வந்து இந்திரா, பேபி இந்திரா அப்படின்னு ஒரு சின்ன குட்டி நடிகை இருந்தாங்க. அந்த பேபி இந்திராவை வச்சு கார்ட்டூன் வரும். அந்த பேபி இந்திராவினுடைய விளையாட்டுகளை போட்டு அதை வந்து இந்திரா காந்திக்கு ஒப்பிட்டு அந்த மாதிரியான கார்ட்டூன்கள் வரும். அப்புறம் அரசியல் விமர்சனங்கள் அப்படிங்கிறதுல இந்த கூவம் நதிக்கரை நிலேன் 2 முக்கியமான கட்டுரைகள் அதில் வந்தது. ஒன்று எங்கே பிராமணன் அப்படின்னு ஒன்று. அதில் நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த யார் பார்ப்பனர் அப்படிங்கிற கேள்வியை வந்து அவரே வந்து ஒரு பார்ப்பனராகவே அந்த கேள்விகளை வந்து வச்சுக்கிட்டு வருவார். அந்த கேள்விகள் நிறைய இருக்கும். ஆனால் அதில் வந்து வேதங்களை பற்றியும் அதில் சொல்லப்படுகிற அந்த கருத்துக்களை பற்றி உயர்வாகவும், அதே சமயம் அதை யாரும் இங்கே பின்பற்றுவதில்லை. ஆகையினால அந்த கதாபாத்திரம் முக்கியமாக கடைசியாக போய் முடியும் போது இந்த கேள்விகளோடையே பயணம் செய்தால் தன்னை பிராமணன் என்று சொல்லிக்கொள்ளும் தகுதி யாருக்குமே இல்லை அப்படிங்கிறதாக அந்த ஒரு தொடர் இருந்தது. 2வது கூவம் நதி கரைநிலைங்கிறது அரசியல். அந்த அரசியலில் பார்த்தாக்க கபாலின்னு ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் முழுக்க முழுக்க சென்னை தமிழில் பேசும். ஆனால் அந்த கதாபாத்திரம் தான் வந்து இந்த அரசியலில் நடக்கிறத அது வந்து ஒரு கட்சி சார்ந்த விமர்சனமாக இவங்க வைக்கிற அந்த பிம்பத்தை அந்த கபாலிங்கிற கதாபாத்திரம் மூலமாக வச்சிருப்பார். நல்லவராக இருக்கிறவர் ஒரு ஒன்றும் தெரியாத அப்பாவியாக படித்தவர், அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். அதை படிக்கும்போது தான் நாங்கள் வந்து கேட்போம், ஏன் இதை வந்து கபாலிங்கிற இந்த கேரக்டராக வச்சிருக்காரு அப்படிங்கும்போது இந்த அரசியலை, இந்த இயக்கங்களை வந்து கபாலியாக சித்தரிக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடிஞ்சது. அப்போ தான் அவருடைய அரசியல் என்ன, அவருடைய நிலைப்பாடு எது அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து திராவிடர் கழக தலைவர் அறிவிச்சார் பாருங்க, நேர் எதிராக இவர் யாருங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சது. ஆனாலும் கூட அவருடைய எழுத்தில் இருக்க அந்த நையாண்டி வந்து படிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நையாண்டிகள் வந்து படிக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் நான் தொடர்ந்து படிப்பேன். 2வது அரசியல் செயல்பாட்டலாக திரு ஞானி அவர்கள் வந்து சொல்லாத செய்திகள் இன்னும் இருக்கும். அந்த செய்திகள்லாம் நிறைய இருக்கும். அவரது திரு சோ அவர்கள் வந்து அவருடைய அந்த உறுதிங்கிறதுல சில விஷயங்களை அவர் பேச மறுத்தார், பேச மாட்டேன் அப்படின்னும் சொன்னார். ஆகையினால இன்றைக்கு வந்து அவருடைய மறைவு, அவருக்கான மரியாதை, இரங்கல், அஞ்சல் அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக அஞ்சலி வந்து செலுத்துகிறோம். அவருக்கான மரியாதை வந்து நம்ம கொடுக்குறோம். அதை நம்ம வந்து அந்த மரியாதை செலுத்துதல் அப்படிங்கிறது வந்து எல்லோரையுமே புனிதப்படுத்துதல் அப்படிங்கிற போக்கிலையும் இல்லை. தமிழ்நாட்டை பற்றி வைக்கக்கூடிய பல இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா நீத்தார் பெருமை தான் பேசுகிறோம். ஆமாம், நீத்தாரை விமர்சிப்பதில்லை. ஆனால் சோ வந்து வாழும் காலத்தில் சிலரால் கொண்டாடப்பட்டவர், சிலரால் எதிர்முகாமால் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். ஒரு பத்திரிகையாளராக தன்னுடைய வாழ்க்கையை விமர்சன பார்வையோடு யார் பார்த்தாலும் அது ஒரு ஜேர்னலிஸ்டா அவர் வந்து அதை ஏற்கிற மனநிலையில் இருந்தார் அப்படின்ற ஒரு தன்மையோட பார்க்கலாம். ஆமா, எப்படின்னு பாத்தீங்கன்னா அவரே வந்து யார் மரணம் அடைந்தாலும் அப்படியே வெறும் விமர்சனம் இல்லாமல் அவங்கள பற்றி எழுதுகிறவர் அல்ல. அவங்க மரணம் அடைந்திருந்தால் கூட அவங்களை பற்றிய குறைகளோ நிறைகளோ அதையும் சேர்த்து தான் வந்து எழுதுவார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவருக்கு மிக பிடிக்காத ஒரு அரசியல் தலைவர் இந்த நாட்டில் இருந்திருந்தால் அவர் வந்து விபி சிங் அவர்கள். அது என்ன காரணத்தினாலன்னா, அவர் மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தினது, அவர் போஃபோர்ஸ் ஊழல் பற்றி பேசும் பொழுதெல்லாம் வந்து அவரை சிறந்த அரசியல்வாதியாக தான் பார்த்தார். ஆனால் இந்த மண்டல் கமிஷன் வந்த பிறகு விபி சிங் அவர்கள் மீது மிக கடுமையான விமர்சனம். அதனால் என்னாச்சுன்னா, விபி சிங் அவர்கள் இறந்த பொழுது ஒரு 4 வரியில் அவர் காலமானார், அவர் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் ஆறுதல் அப்படின்னு மட்டும் போட்டு, அவர் வந்து ஒரு உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்திருக்கிறார், நிதியமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் எவ்வளவோ செயல்கள், நமக்கு பிடிக்காத ஒன்றை செய்தாலும் கூட அவருக்கு முன்னால் எவ்வளவோ இருந்திருக்குது அப்படிங்கிறதை தவிர்த்து அந்த 4 வரியில் முடிச்சிட்டார். அதான் அவருடைய கேரக்டர்.
அந்த மாதிரி அவருடைய செயல்பாடுகளில் பார்த்தா நிறைய இந்த எதிர்கருத்துக்களை வந்து மிக விரிவாக பேசுறது. அவர் இந்த பஞ்சாயத்து, துக்ளக் தர்பார் இப்படியான நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவார். அதுல எல்லாமும் நான் வந்து விவாதத்திலே கலந்துருக்கேன். அதை பற்றிய அனுபவங்கள் நான் அப்புறம் சொல்றேன். ஆனா இந்த எதிர்கருத்தை கேட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு பகைமையோடு போகிற பழக்கம் அவருக்கு இல்லை. திருப்பி எங்கேயாவது பார்க்கும்பொழுது என்ன நீங்கள் அன்னைக்கு இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத திருப்பியும் அதை சொல்லி அந்த கருத்தில் அப்படியே நிற்கிறதும், அதே சமயம் அந்த தனிப்பட்ட பழக்கத்தை வந்து சரியாக பழகிறது அப்படிங்கிறது அவர்கிட்ட. இல்லாட்டி இவ்வளோ அரசியல் தலைவர்களோடு அவர் வந்து நட்பாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அவருடைய விமர்சனத்துக்கு. சேகர், உங்களை சோ அவர்களுடைய நண்பர்னு சொல்லலாம், சீடர்னு சொல்லலாம், மாணவர்னு சொல்லலாம், தோழர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நெருக்கமான ஒருவர். தினந்தோறும் அவரோடு கருத்துக்களை அவர் உடல்நலத்தோடு இருந்த நாட்களில் பேசினவர். துக்ளக்குடைய நீண்டகால வாசகர். அவர் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்ட செய்திகளும் ஏராளம் இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு எங்களுடைய ஆறுதல், அஞ்சலி. உங்கள் பார்வையில் சோ எப்படி? நான் ஒரு அரசியல் நிருபராக வரதுக்கு மெயின் காரணம் துக்ளக் வாசகனாக இருந்தது தான். டெய்லிஸ் படிப்போம் அந்த காலத்தில். ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இங்கிலீஷ் டெய்லிஸ் தான் படிப்போம். பட் தமிழில் வந்து துக்ளக் வந்த அப்புறம் தான் ஒரு தமிழ்நாட்டு அரசியல், அப்புறம் ஜென்ரலாகவே இந்திய அரசியலை பற்றி ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து எங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் எமர்ஜென்சியில் வந்து அவர் அப்போ வந்து நான் அப்போ ஜஸ்ட் ஹைஸ்கூல் பாஸ் பண்ணியிருந்தேன், மதுரையில் இருந்தேன். அப்போது எமர்ஜென்சியில் அவர் ஃபஸ்ட்டு அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி சென்சார்ஷிப் வந்தபோது அவர் வந்து ஒரு பிளாங்க் கருப்பு கலர் அட்டை போட்டார். அப்படியெல்லாம் விரும்ப போட்டு வந்துடுச்சு, அதை பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் சென்சார் ஆஃபீஸர் வந்து இது வந்து இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் அப்படின்ட்டு அவங்க வந்து இல்லை அட்டையில் வந்து இது போடக்கூடாதுன்னு. அப்புறம் ஒரு டைம் வந்து 2 கழுதை மட்டும் போட்டு விட்டார். ஒன்றும் டயலாகே கிடையாது, பேச்சே கிடையாது. இந்த மாதிரி அவரோட ப்ரொட்டஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்திரா காந்தியோட சன் சஞ்சய் காந்தி இறந்த போது பிளேன் கிராஷில் இறந்து போனார். அவரும் சதீஷ் சர்மான்னு ஒரு பைலட்டாக இருந்தாங்க. சஞ்சய் காந்தியோட அரசியல் கான்ட்ரிபியூஷன் ஒன்றுமே கிடையாது, ஆனால் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஸ்டாம்ப் போட்டாங்க. இவர் என்ன பண்ணார், சதீஷ் சர்மாவோட ஃபோட்டோ போட்டு ஸ்டாம்ப் மாதிரி போட்டு ஒரு 10 எடுத்து போட்டார். அந்த ஸ்டாம்பை கட் பண்ணி கவரில் ஒட்டி துக்ளக் ரீடராக நிறைய பேர் அவரோட ஆஃபீஸ்க்கே அனுப்பிச்சாங்க. அதை வந்து கேன்சல், அது மேலே ஸ்டீலை ஒட்டி அந்த போஸ்ட் வந்து அவர் ஆஃபீஸில் வந்து சேர்ந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக நாவலாக திங்க் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய இது. அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம உட்காந்து வந்து இப்போ டிவி ஸ்டூடியோவில் பேசுகிறோமே, இதே மாதிரி இந்த டிஸ்கஷன்ஸ், இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் 96லேயே அவர் பண்ணுவார். இஸ் அ ட்ரெண்ட் செட்டர் தட் வே, வெதர் இட் இஸ் பொலிட்டிக்கல் செட்டர் இன் இஸ் பிளேஸ். துக்ளக், அந்த முகமது பின் துக்ளக் வந்து அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போது நாரதகான சபாவில் போட்டுட்டு அவர் சொல்கிறாரு, நான் வந்து இது 1960 எழுதினது, இது இந்த பிளே இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குன்னா அதுக்கு நான் நன்றி கூட வேணும் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு தான். நான் அப்போ இருந்த அதே கோமாளித்தனம், அரசியல் இது அவர் எதெல்லாம் கலாட்டா பண்ணாரோ அது இன்றைக்கும் அது ரெலவெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதுதான் அவரோட சக்ஸஸ். ஓரளவு வந்து அவர் தீர்க்கதரிசியாக இருக்கார். அந்த தரிசனங்கிறது வந்து அவருக்கு நேச்சுரலாகவே இருந்தது. அவங்க விபி சிங் பற்றி சொன்னார். அவர் மண்டல் கமிஷனால் மட்டும் அவர் எதிர்க்கலை. அவர் வந்து விபி சிங் அந்த ஃபேர்ஃபேக்ஸ்னு ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியை போட்டு ராஜீவ் காந்தி, அமிதாப் பச்சன், அஜிதாப் பச்சன் அவங்களெல்லாம் இவருக்கு தெரியாமலே அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது. அப்போவே அவர் வந்து மூப்பனார்கிட்ட சொன்னார். மூப்பனார் இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். விபி சிங் உங்கள் ராஜீவ்காந்தி முதுகில் குத்துவான் பாருங்க அப்படின்னாரு. அதே தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ராஜீவ்காந்தி ஒரு டைம் பார்க்கும்போது சொல்கிறார், நீங்கள் அன்றைக்கே வார்ன் பண்ணீங்க, நான் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு. அது பெரிய விஷயந்தான். அது வந்து அவரால் ரொம்ப துல்லியமாக கணிக்க முடியாது, ஒரு பர்சனாலிட்டியை கணிக்க முடியாது, ஒரு ஈவெண்ட் இப்படி தான் நடக்கும்னு கணிக்க முடியுது. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயந்தான். அது நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. ஒன்று, மிசா நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட போது அவர் ஒரு பத்திரிகையாளராக அவர் ஆற்றின பங்கு அப்படின்றது இன்றைக்கும் அவருடைய ஒரு ஹை பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு என்ன அதில் கேள்வி வருதுன்னா, ஒரு ஜனநாயக உரிமை நசுக்கப்படுது, பேச்சுரிமை, கருத்துரிமை நசுக்கப்படுது அப்படின்றப்ப அதற்கு எதிராக அன்னைக்கு இருந்த ஒரு கோபத்தை வெளிப்படுத்தின ஒரு செயல் மிசாவுக்கு எதிரானது அப்படின்னா, பின்னாட்களில் அவர் வந்து என்கவுண்டர்களை நியாயப்படுத்தக்கூடியவராக, போலீஸோட எக்ஸஸ்னு மனித உரிமை ஆர்வலர்கள் ஒரு விஷயத்தை விமர்சிக்கும் போது
அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியவராக, அதை நியாயப்படுத்தக்கூடிய ஒருவராக சோ மாறுறார் பின்னாட்களில். அந்த ஒரு நிலையிலிருந்து இந்த நிலைக்கு அவர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார்? இல்லை, அவர் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் ஆகலை, மாறலாம் இல்லை. அவர் ரெண்டுமே அவர் ஒரே நேரத்தில் வச்சிருந்த நிலைப்பாடு தான். அவர் எப்போதுமே வந்து அரசு என்கிற அமைப்புடைய ஆதரவாளர், ஸ்டேட் பவர் அப்படிங்கிற பவருடைய ஆதரவாளர். அதில் எந்த மாற்றமே அவருக்கு கிடையாது. மிஸ் அவர் ஏன் இல்லை, அங்கே என்ன பிரச்சனைனா, ஸ்டேட் பவருங்கிறது வந்து அதுக்குள்ள ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் அடிப்படையில் அது இயங்க வேண்டும். அப்படி இயங்காமல் அங்கே ஒரு தனிநபர் எல்லா அதிகாரத்தையும் தன் கையில் எடுத்துக்கொள்கிற போது இந்திரா காந்திக்கு எதிராக அவர் அந்த நிலைப்பாடு எடுக்கிறார். அதுதான் அடிப்படையான விஷயம். அதுவே கூட அவருக்கு வந்து பெண்கள் பொது வாழ்க்கையில் வருவதை பற்றி அவருக்கு மிக மிக பிற்போக்கான கருத்துக்கள் தான் இருந்தன. ஆனால் அது இந்திரா காந்தியாக இல்லாமல் அது ஒரு ராமசாமியாக இருந்திருந்தால் அவர் இந்த அளவு எதிர்த்திருப்பாரான்ற சந்தேகம்தான். ஒரு பெண் தலைவர் இருக்கிறார்ன்றதும் ஒரு கூடுதல் காரணம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து பெண்கள் வந்து குடும்ப வாழ்க்கையை தவிர வேறு விஷயங்களில் ஈடுபடுவதை வந்து அவர் சரியாக சொல்ல போனால் அவருடைய வார்த்தையிலே சொல்லணும்னா சகித்து கொண்டார், அவ்வளோதான். அது சகிச்சுக்கணும், வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுவார். ஆனால் அந்த ஒரு பார்வை அவருக்கு இருந்தது. பியூசிஎல்ல வந்து தமிழ்நாடு அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக கடும் முயற்சி எடுத்த ஒருத்தரை பார்த்து பெண்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு எதிரான ஒருத்தர் அப்படின்னு சொல்றது ஒரு முரண்பாடா இருக்கு. இல்லை, ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவர் எந்த ஆண்டு முயற்சி எடுத்தான்னு யோசிங்க. 96 வந்து ஜெயலலிதாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸையும் திமுகவையும் ஒன்றிணைப்பதில் தான் அவர் ஈடுபட்டார். பட் 2001 2010 அதான் 96 அவர் என்ன நிலை எடுத்தான்னு யோசிங்க. அதே ஜெயலலிதாவை பதவியிலிருந்து இறக்குவதற்காகத்தான் அவர் தமிழ் மாநில காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் நடுவில் ஒரு அரசியல் தூதராக போய் 91 அவர் ஆதரவு செஞ்சுட்டு தானே இருந்தார். 91 அவர் ஆதரவாளராகத்தான் இருந்தார். எப்போது ஆதரவாளராக இருக்கிறார், எப்போது மாறுகிறார், அவருடைய அடிப்படை கருத்தியல் இருக்குல்ல, அதற்கு உடன்பட்டு இருக்கிற போது இருக்கிறார். அவருடைய அடிப்படை கருத்தியல் என்னன்னு தான் நம்ம பாதிக்க வேண்டும். அது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த 60களில் இருந்தே போகணும். அவர் எப்போ நாடகங்கள் போடுறாரு, அதுக்கு பிறகு எப்போ பத்திரிகை தொடங்குறாரு, அந்த அரசியல் பின்னணியிலிருந்தே நீங்கள் போகணும். போனீங்கன்னா 60கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் தெரியும். தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸுக்கு எதிராக திராவிட இயக்கம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி மக்கள் அதோடு ஆட்சியை பிடிக்க வருகிற நேரம் இருக்குல்ல, அப்போ அவர் வந்து 60கள் மத்தியில் தான் சோ நாடகம் போட ஆரம்பிக்கும். அவருக்கு அப்போ வந்து 34-35 வயதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த வயதில் இருக்கிறார். அந்த வயதில் நாடகம் போடும்போது முதல்ல சமூக விமர்சன நாடகங்களாக ஆரம்பிக்குது. ஆனால் 67 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் நாடகங்களில் வந்து அரசியல் கூடுதல் ஆகிறது. 70க்கு பிறகு பார்த்தீங்கன்னா துக்ளக் பத்திரிகை வந்து விடுகிறது. எப்போது துக்ளக் நாடகம் போடுகிறார் நீங்கள் பார்க்க வேண்டும். 69 இந்திரா காந்தி இந்திரா காங்கிரஸ் இந்த ஒன்று தனியாக பிரித்து காங்கிரஸுக்குள்ளே பிளவு ஏற்பட்ட போது இவர் இங்கே ராஜாஜி காமராஜருடைய ஆதரவாளராக இருக்கிறார். அவருடைய கருத்தியல் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா அவருடைய கருத்தியல் என்ன, அவர் காங்கிரஸ் பேரிய இயக்கத்துக்குள்ள பல்வேறு கருத்தியல் உள்ளவர்கள் ஒன்றாக இருந்த வரலாறு இருக்குது 47க்கு முன்னால். அதில் என்னென்ன 3 போக்குகள் இருந்ததுன்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று, நேரு பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்வை, வலதுசாரி பார்வையும் இல்லாமல் இடதுசாரி பார்வையும் இல்லாத ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்வை, அதை உள்ளவர்கள் கணிசமாக காங்கிரஸ் இருந்தார்கள். இன்னொரு பகுதி யார் இருந்தார்கள் பார்த்தீங்கன்னால் முழுக்க முழுக்க சோசியலிஸ்டையும் கம்யூனிஸ்டையும் ஆதரிக்கக்கூடிய சக்திகள் காங்கிரஸுக்குள்ளே இருந்தாங்க. மூன்றாவதாக யார் இருந்தார் என்று பார்த்தீங்கன்னால் இன்றைக்கு இந்துத்துவா என்று நாம் சொல்லக்கூடிய அதை முன்னோடிகளாக இருந்த இந்து மகாசபாவை சேர்ந்தவர்கள் காங்கிரஸுக்குள்ளே இருந்தார்கள். அந்த பிரிவுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்கள் பின்னால் சோவை பார்க்க வேண்டும். ஒரு பொருளாதாரத்தில் வலதுசாரி பார்வையும் சமூகத்தில் கலாச்சாரத்தில் ஒற்றை கலாச்சார பார்வையும் வலியுறுத்தக்கூடிய அந்த சக்திகள் பிரதிநிதியாகத்தான் சோ இருக்கிறார். ஆனாலும் திராவிட இயக்கம் வந்து ஆட்சிக்கு வந்த உடனேயே அதற்கான எதிர்ப்பாகத்தான் 70ல் துக்ளக் தொடங்கப்படுகிறது. அதை நாம் வந்து மறந்துவிடக்கூடாது. துக்ளக் தொடங்கப்படுவதற்கு பின்னால் அது இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு கருத்தை திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கிறார். அது எந்த ஒரு பிரச்சனையிலும், அது எங்கள் மேலே கடுமையாக விமர்சனம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் என்னிடம் அன்பு காட்டியவர், நட்பு பாராட்டினவர்னு சொல்கிற திருமாவளவன் அவர்கள் ஒரு பிரச்சனையில், தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு பிரச்சனையிலையும் சோவுடைய கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்தினவர். எல்லோருக்கும் வந்து சோ இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குற அளவுக்கு ஒரு கருத்தியல் ரீதியாக தமிழ்நாட்டில் ஒரு கருத்துருவாக்க சிந்தனையாளராக இருந்தார், ஒரு ஒப்பீனியன் மேக்கராக இருந்தார். இல்லை, எனக்கு வந்து அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக தெரியுதா. நம்ம மரியாதை கருதி அதை சொல்கிறோன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அது கொஞ்சம் கூடுதலாக தெரியுது. ஏன்னு சொன்னால் இந்த ஜனவரி 14 கூட்டங்கள் பற்றி அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவர் ஒரே ஒருத்தர் பேசுகிறாரு, பார்த்தா அந்த நாரத கான சபா முழுக்க நிறைஞ்சிருக்கும். காமராஜர் ஹால்னா காமராஜர் அரங்கம் முழுக்க நிறைஞ்சிருக்கும். வெளியிலெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதுவும் நாட்பட அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சது. இது இவ்வளவு இல்லாத போதும் கூட அவருக்குன்னு ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும்.
இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து அந்த பேச்சை கேட்பதற்காக வருகிறவர்கள் மிக தீவிரமாக அவரை பின்பற்றுகிறவர்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அப்படியானவர்கள் எவ்வளவு 1000 பேர் தமிழ்நாடு முழுக்க ஆண்டுக்கு ஒரே ஒரு கூட்டம். அப்போ அதில் உருவாக்கப்படுகிற கருத்துக்கு என்ன விதமான வினை மக்களிடம் வந்து நேரடியாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? அப்படிங்கும்போது அவர் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா இல்லையாங்கிறதை பற்றி கவலை இல்லாமல் தன்னுடைய கருத்தை தெளிவாக சொன்னவர் அப்படிங்கிறதுல எனக்கு 2வது கருத்து இல்லை. ஆனால் எல்லா கருத்திலும் சோ என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களிடத்துல அப்படியான ஒரு கருத்து ஏற்படுத்தப்படலை. அப்படி இருந்தால் 2008 2009 வேறு யாரும் திரு மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளர்னு சொல்லுவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் அவரை அழைத்து அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான இமேஜை வந்து உருவாக்க முயற்சி செய்தவர் திரு சோ அவர்கள். அந்த மாதிரியான முயற்சியெல்லாம் மிக தடாலடியாகவும் முன்னோடியாகவும் அவர் வந்து இறங்கி இருக்கிறார். ஆனால் அது என்ன இம்பேக்ட், என்ன தாக்கத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கு அந்த அந்த அவருடைய முயற்சி? இப்ப கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தானே காட்டுது. இல்ல அதுல வேற ஒரு விஷயத்தை இருக்கலாம், அதுதான் சொல்றேன், இருக்கலாம். ஆனா அந்த ஆர்வத்தை வந்து யாருக்கு அது ஏற்படுத்தும்னா இந்த அரசியல் கணக்குகளை போடுகிறவர்களுக்கு அது ஏற்படுத்தும். மற்றபடி பொதுவாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் திரு சோ என்ன சொல்லுகிறார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குமா அப்படின்னா எனக்கு அதுல வந்து அவர் வந்து ரொம்ப 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 கிளியரா இருந்தார். நிறைய பேசும்போது சொல்லுவார் he knew his limitations. அதாவது அந்த அவர் ஒரு இந்த ஜனவரி 14 கூட்டம் நடந்த அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் 2 நாளுக்கு அப்புறம் ஃபோனில் வரும், சார் அவ்வளோ ஜோராக பேசினீங்க, அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு, நீங்கள் ஏன் சார் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்வார், என்ன அங்கே வந்த கூட்டம் நான் பேசுறத கேட்க வந்த கூட்டம், அந்த கூட்டம் நாளைக்கு போய் முதல்ல எலெக்ஷனில் ஓட்டு போடுமாங்கிறதே சந்தேகம், அந்த கூட்டத்தை நம்பி நான் எப்படி எலெக்ஷனில் நிற்க முடியும் அப்படின்னு அந்த அந்த அதாவது இந்த இன்டெலெக்சுவல் பவர்ட்டி அதையும் அவர் வந்து சொல்றாரு. அவங்க போய் தங்களோட பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியை கூட அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்த பவரை கூட ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, அவங்க வந்து ஒரு ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எப்படி மாற்றினார்னா இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுல தான். எனக்கு அந்த 96 எனக்கு நல்லாவே தெரியும், அந்த மூப்பனார் ரொம்ப ரெலக்டண்ட்டாக இருந்தார். அப்போது காங்கிரஸ் அவர் வாழ்நாள் முழுக்க காங்கிரஸ்மேனாக இருந்தது, இதை எப்படி நம்ம ரிவோல்ட் பண்ணி வர முடியுமா அப்படின்னு அவர் இருந்தார். இவர் தான் போய் கன்வின்ஸ் பண்ணார், நீங்கள் வெளியில் வாங்க, டெஃபினட்டாக ஒரு மூட் இருக்குது அகெயின்ஸ்ட் ஏடிஎம்கே, நீங்கள் வெளியில் வாங்க, நீங்கள் வெளியில் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் இவர் தான் ஃபோன் பண்ணுறாரு முரசொலி மாறனுக்கு, அவங்க ரெடியாக இருக்காங்க பேசுறதுக்கு, இல்லையே எங்கள்கிட்ட யாருமே வரலையே அப்படி. இவரே தூதுவராக போகிறார். எந்த திமுகவை எந்த கருணாநிதியை இவர் இவ்வளோ நாள் எதிர்த்துட்டு இருந்தாரோ, 89 91 எந்த திமுக அரசை வந்து டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தாரோ, இவரே போகிறார். ஏன்னா அப்போ அந்த 91 96 வந்து இந்த அதிமுக ஜெயலலிதா ஆட்சி வந்து அவ்வளோ ரெப்ரெசிவாக அவ்வளோ ஆன்டி டெமோக்ராட்டிக்காக இருந்துச்சு, கரப்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார். ரொம்ப அழகாக ஒரு கார்ட்டூன் போட்டார். அப்போ ஜெயலலிதாவும் சசிகலாம் திருப்பதிக்கு போய் வேண்டிக்கிறாங்க, பக்கத்தில் ஒரு பையன் இருக்காங்க, அந்த பையன் தான் தமிழ்நாடுன்னு போட்டிருக்குதுல, கடவுளே அடுத்த எலெக்ஷனும் நாங்கள் ஜெயிச்சோன்னா இந்த பையனுக்கு மொட்டை போடுறோம் அப்படின்னு எழுது. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த கவர்மெண்ட்டை விமர்சிச்சுட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவர் வந்து அதுக்கு கேட்போம் நாங்கள். நீங்கள் இப்போது நானே கேட்டிருக்கேன் அவரை, நீங்கள் 96 நீங்கள் ஜெயலலிதாவை அப்போஸ் பண்ணுறீங்க, 2001 அவங்கள இது பண்ணுறீங்க, 2011 திருப்பி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஏன் அப்படின்னு போது ஒரு ஓட்டர் வந்து அந்த அப்போ இருக்கக்கூடிய இன்கம்பெண்ட் அரசு அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து, அப்போ இருக்கக்கூடிய அரசியல் இஷ்யூஸ் என்னங்கிறத பார்த்து எப்படி ஓட்டு போட டிசைட் பண்ணுவானோ அந்த நிலைமையில தான் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னாரு. இப்போது 2011 அவர் எடுத்த முடிவு என்னென்னா திமுகக்கு எதிரான ஓட்டு செதறக்கூடாது, அதனால விஜயகாந்தையும் ஜெயலலிதாவும் சேர்த்துட்டு வந்தார். ஏன்னா அப்போ குடும்ப அரசியலுக்கு அகெயின்ஸ்டாக அவர் இருந்தார், அந்த திமுகவோட குடும்ப அரசியல் இருந்தது, அதை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஆனால் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து ஜெயலலிதா இருந்தால் தான் திமுகவுக்கு ஒரு செக்மேட் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப பலமாக பிலீவ் பண்ணார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சரி, நான் அதில் பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த ஆதரவு எதிர்ப்பு, நம்ம வந்து திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்துல இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது என்ன சொல்றாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது சோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறதே அவரை அறிந்தவர்களுக்கு தெரியும். இந்த விஷயம் அப்படின்னா இப்போ நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு
அப்படின்னு பேசினால் இதை பற்றி அவர் என்ன சொல்லுவார்? அது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் இந்த 91, 96, 95க்கான ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி, அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து நிறைய கருத்து முரண்பாடுகள் இருந்தது. அது வெறும் ஊழல் மட்டும் இல்லை, தோழர் சொன்னார் இந்த மாதிரி ரெப்ரெசிவ் ஆக்ஷன்ஸுக்கு எதிராக இருந்தார், அடக்குமுறைக்கு எதிராக. ஆனால் அன்றைக்கு நடந்த அடக்குமுறையை வந்து அவர் எதிர்க்கவே இல்லை. ஏன்னா ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை பற்றியும் விடுதலை புலிகளுக்கு எதிர்ப்புங்கிற பேர்லையும் தடா சட்டத்தை கொண்டு வந்தோம். அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்த அடக்குமுறை வந்து மிக கடுமையான அடக்குமுறை. அந்த அடக்குமுறை அவர் சரின்னு சொல்றார். அது மாதிரி இந்த என்கவுண்டர்கள்ங்கிற கொலைகள் நடக்கும் பொழுது அதை வந்து அவர் கண்டிக்கல. இதையெல்லாம் தவிர மற்ற சில விஷயங்கள் நடந்தது. புலிகள் எதிர்ப்பு, விடுதலை புலிகள் எதிர்ப்பு, தமிழீழம் அப்படின்றது சார்ந்த எதிர்ப்புன்றது அதுல அவர் கன்சிஸ்டண்டா இருந்திருக்காரு. அதுல தொடக்கத்துல என்ன நிலைப்பாடு வச்சிருந்தாரோ அதே நிலைப்பாடு தான் கடைசி வரையிலும் இருந்தார். அவர் ரொம்ப கிளியரா சொன்னார். ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்ட நேரத்துல கூட அந்த முடிவை வந்து ஜெயலலிதாவை ஆதரித்து கொண்டிருந்தச்சோ அதை ஆதரிக்கல, அந்த முடிவை ஆதரிக்கல, எதிர்த்து விமர்சனம் செய்து தான் எழுதினார். ஆனா அதே நேரம் என்னன்னா, தன்னை நோக்கி ஒரு கேள்வியும் அதிகாரமும் வீசப்படும் பொழுது அதை மறுப்பது தான் வந்து சிந்திக்கிறவர்களுடைய உரிமை அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருந்தார். எப்படின்னா, அவர் வந்து ஒய்நாட் தான் நினைக்கிறேன், அந்த இங்கிலீஷ் டிராமா ஒன்று போட்டார் அந்த நாடகத்துக்கு. அப்போ வந்து என்ன நீங்க இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டில் ஆங்கில நாடகம் ஏன் போடுறீங்க? தமிழ் நாடகம் தான் அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல பேர் வச்சாரு. உடனே அடுத்த நாடகத்துக்கு வந்து கோவாடிஸ்னு லத்தீன் மொழியில பேர் வச்சார். என்னன்னா என் நாடகத்துக்கு நீ என்ன பேர் வைக்கிற அப்படின்ட்டு. ஆனா இந்த பாரம்பரியத்தை தொடங்கினவர் வந்து நடிகவேள் எம்.ஆர். ராதா அவர்கள். அவர் தான் வந்து தலைப்புகளை மாற்றி வைக்கிறதும், இரத்த கண்ணீர், தூக்குமேடைக்கு தடை விதிச்சாக்க நியூஸ் பேப்பர் அப்படின்னு வச்சு அதே நாடகத்தை நடத்தினார் அப்படின்னு சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாக அந்த தைரியமா அதை வந்து நடத்தினார். ஆனா அதே எதிர்ப்பை வந்து இப்போ மற்றவங்க சொல்றோம். இப்போ நாங்க வந்து ஒரு தமிழ் தேசிய மாநாடு ஒன்று நடந்தது. அப்போ வந்து அவர் என்ன எழுதினார்னா, அதே துக்ளக்ல வந்து எல்லாருடைய புகைப்படத்தையும் போட்டு தமிழர் உரிமைக்கான ஒரு மாநாடு. அப்போ திரு மணியரசன் அவர்கள், நெடுமாறனையா எல்லாரும் பேசினாங்க. அதில் வந்து எங்கள் ஃபோட்டோவெல்லாம் போட்டு இவர்களுடைய இலக்கு பிரிவினை வழி வன்முறை அப்படின்னு போட்டு. ஆனால் யாரும் வன்முறையை பற்றியெல்லாம் பேசலை. இந்த மாதிரி பேசுவதே வந்து வன்முறையை நோக்கியது. அப்போ அவருடைய கருத்தாக்கம் என்னன்னா, அந்த அரசியல் சார்ந்த, அவருடைய மதம் சார்ந்த அதில் வந்து அவர் உறுதியாக இருந்தார். அதற்கு எதிரான கருத்துக்கள் வந்து ஒடுக்கப்படுவதை பற்றி அது வந்து தப்பு அப்படின்னு அவர் சொல்லலை. கருத்துரிமைன்னு வரும்பொழுது அவங்க கருத்தை அவங்க சொல்றாங்க, அதுக்கு உண்டான உரிமைங்கிறத அவர் வந்து சொல்லலை. இதில் இன்னொரு உதாரணம் என்ன, இப்போ நேரம் இருக்கா, அவங்க வந்து ஒரு விவாதம் வந்து இந்த துக்ளக் தர்பார்னு நடத்தினார். அப்போ வந்து என்ன கூப்பிட்டுருந்தாரு, 2-3 விவாதங்களுக்கு போயிருந்தேன். அந்த மாதிரி முதல்ல போகும்போது பெண்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமா அன்னைக்கு கடுமையான ஒரு தலையங்கம். அதாவது பெண்கள் வந்து நாடாளுமன்ற அவைக்குள்ள ஒரு 1/3 வந்தாக்க எப்படி இருக்குங்கிறத ரொம்ப ஒரு மோசமா அவர் கற்பனை பண்ணி அதை வந்து விமர்சனம் பண்ணி எழுதிட்டார். எழுதின பிறகு அன்னைக்கு அந்த விவாதம் நடக்குது. அப்போ எடுத்த உடனே அவர் என்ன செய்துட்டாரு, என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டார். இப்போ இதை பற்றி நீங்க சொல்லுங்க, இதுல வந்த துக்ளக் கருத்துக்களை பற்றி என்ன சொல்றீங்க? அப்போ நான் கேட்டேன், நீங்கள் தான் ஏற்கனவே பெண்கள் அரசியலுக்கு வந்தால் அரசியல் கெட்டு போயிடும்னு சொல்கிறீங்க, இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இதுதானே உங்கள் கருத்து, இதை எழுதிட்டீங்க, இதுக்கப்புறம் இதில் விவாதத்துக்கு எங்கே இடம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஒரு நிமிடம் வந்து அது விவாத அரங்கம் அப்படியே அமைதியாயிருச்சு. இப்போ அடுத்து பேசுகிறவங்களும் என்ன பேச, இப்போ மேகாலய ஆளுநராக இருக்கிற திரு சண்முகநாதன் அவர்களும் அந்த விவாதத்தில் இருந்தார். அப்புறம் ஒரு நிமிஷம் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் சொல்றாரு, ஆமா மேடம், ஆனா ஒரு எபிசோடு வந்து 20 மினிட்ஸ், அதுக்கு நம்ம ஏதாவது பேசி தான் ஆகணும், ஆனால் நீங்க எல்லாம் பேசுங்க, அவங்க சொன்னதை நீங்க மறுங்க சார், அவங்க பாட்டுக்கு சொன்னாங்கன்னு இப்போ அதோட முடிச்சிடுறதா, அப்படிலாம் தர்பாரை கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 20 நிமிடம் வந்து அதை பற்றி ஒரு விவாதம் நடத்தி அது அப்புறமா பதிவும் பண்ணார். அந்த மாதிரி இதுல இருந்து அந்த ஒரு ஜனநாயக தன்மை வந்து நாட்டில் கருத்துரிமைக்கான ஜனநாயகம் வரும் பொழுது அது ஒடுக்கப்படுவதை அவர் வந்து எதிர்த்து கேட்டதில்லை. அவருடைய அரசியல் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். 2 அம்சங்கள் பேசணும். ஒரு புறத்தில் நரேந்திர மோடி அவர்களை தீவிரமாக முன்மொழிந்தவர், ஆதரித்தவர், தொடர்ச்சியாக அந்த கருத்தியலுக்கு ஆதரவான கருத்தை தொடர்ந்து எழுதி வந்தவர் அப்படின்னாலும், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அட்டையை கருப்பா போட்டார், அது சட்டவிரோத செயல்னு கண்டனம் தெரிவித்தார். இஸ்லாம் பற்றி நாங்கள் எழுதுவதற்கு
மாற்று கருத்தை எழுதுவதற்கு முழுமையான இடத்தை தந்தார். அதில் வந்து எந்த இடத்துலையும் அவர் வந்து கத்தரிக்கோல் போடலை அப்படின்ற ஒரு கருத்தை ஜவாஹர்லா முன்வைக்கிறார். அதே மாதிரி திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணி அவர்கள் எந்த பேட்டி அல்லது எந்த சந்திப்பு என்றாலும் மாற்றாமல் அப்படியே வெளியிடும் அவரது பண்பும் பழக்கமும் ஊடகவியலாளர்கள் பின்பற்ற வேண்டியது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றார். உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு பரந்த ஒரு மனப்பான்மையோடு தன்னுடைய ஊடகத்தில் தன்னுடைய கருத்துல நம்பிக்கை கொண்டிருந்தார். மற்ற கருத்தை போட்டாலும் என் கருத்து இறுதியாக நிற்கும்ன்ற மனநிலை அவருக்கு வலுவாக இருந்ததா அப்படின்றதே நம்ம பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பெரிவாரியாக இது உண்மை. ஆனால் 2 விதிவிலக்காக அவர் நேர்மை இல்லாமல் நடந்து கொண்ட சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அரசியல் விமர்சகராக அவருடைய கருத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதில் ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் அப்படின்னா கடந்த பல 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியல் பற்றியோ தமிழ்நாட்டுடைய சமூகவியல் பிரச்சனைகளை பற்றி வடநாட்டு ஊடகங்கள் குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் எழுதும்போது தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாமல் கருத்து கேட்கக்கூடியவர்கள் ஒருவராக சோ இருந்தார். மிக பெரும்பாலான அரசியல் கட்டுரைகள் சோ பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் சோ ராமசாமி அப்படின்னு வரும். அதற்கு காரணம் ரொம்ப சுருக்கமான வரிகளில் சொல்வார். ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பார்வையை முன்வைப்பார். அது மாறுபட்ட கோணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர்கிட்ட பேட்டி கண்ட ஊடகவியலாளர்கள் சொல்கிற ஒன்று. அந்த ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டராக அவருடைய பங்களிப்பு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் அவர் வந்து அவர் சார்ந்த ஒரு கருத்தியல்லேருந்து தான் செயல்பட்டு கொண்டிருந்தார் கடைசி வரைக்கும். த்ரூ அவுட் இருந்தது. அந்த கருத்தியல் என்னன்னு நம்ம பேசாமலே போய் கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் முழுக்க பிஜேபியை தமிழகத்தில் ஆட்சிக்கு கொண்டு வருவது, திராவிட இயக்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவது அப்படிங்கிற அடிப்படை கருத்தியல் அரசியலை தான் அவர் வேலை பார்த்தார். இந்த அரசியலுக்காகத்தான் அவர் பல்வேறு இடங்களில் கருத்து தெரிவித்த போது கருத்து சொன்னார். ஆனால் தமிழக பிஜேபி பற்றி பல்வேறு தளத்தில் அவர் கடுமையாக விமர்சனம் செய்கிறார். தமிழ்நாடு பிஜேபி இல்லை, நான் சொல்வது அவர் பிஜேபியை கருத்தியல் ஆதரவாளர். அதை செய்ய முடியாத, அதற்கு தகுதி இல்லாத, ஆற்றல் இல்லாதவரெல்லாம் இங்கே தலைமையில் இருக்கிறார்கள் என்று அவர் வருத்தத்தை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிஜேபி லீடர்ஷிப் அவர் கிரிட்டிசைஸ் பண்ண எல்லாமே இந்த சரியான கருத்தியலை செயல்படுத்த வக்கற்றவர்கள், திறமையற்றவர்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுவதுதான் அவருடைய நோக்கம். அவர் வந்து அந்த கருத்தியல் சார்பில் தான் மிக தெளிவாக இருந்தார். நீங்கள் அதனால தான் ஜெயலலிதாவை ஆதரிப்பதும் சரி, எதிர்ப்பதும் சரி, எப்போதுன்னு பாருங்கள். காங்கிரஸை கூட அவர் தேவைப்பட்ட நேரத்தில் ஆதரித்திருக்கிறார், ஆதரிக்காமலாம் இல்லை. உதாரணமாக ஈழ பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வந்து அவர் காங்கிரஸ் நிலைப்பாடும் பிஜேபி நிலைப்பாடும் ஒன்று தான். அதில் அவர் காங்கிரஸுடைய நிலைப்பாடு ஆதரித்து தான் நிலை எடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்களானால் கன்சிஸ்டன்ட்லி பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சொன்னு சொல்வதற்கு அதுதான் அவர் அணுகுமுறையாக இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் பிஜேபியில் இருக்கக்கூடிய சில கோர் ஆர்எஸ்எஸ் மெம்பர்களுக்கு ஒரு இஸ்லாம் எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த தன்மை அவரிடம் கிடையாது. இது பிஜேபியில் இருக்கிற எல்லோருமே வந்து இஸ்லாம் எதிர்ப்பாளர்கள் கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபியில் இருக்கிறவர்கள் கணிசமானவர்கள் வந்து தங்கள் மத பற்றோடு மட்டுமே நிறுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிற மத எதிர்ப்பு என்று அவர்களுக்கு இல்லை. பாபர் மசூதி விஷயத்தை பொறுத்த மட்டும் சோவுடைய நிலைப்பாடு என்னன்னு நாம் பார்க்க வேண்டும். அவர் அதை சட்டவிரோதமாக இடித்ததைத்தான் மிக கடுமையாக எதிர்க்கிறார். அது தவறு என்ன? மாறாக அங்கு முஸ்லிம்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கு ராமர் கோவில் கட்டுவதற்கு ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு அங்கு வர வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடு. அங்கு ராமர் கோவில் கூடாது என்பது அவருடைய நிலைப்பாடு அல்ல. ஆனால் இந்த ரெண்டுத்துக்குள்ள வேறுபாட்டை நாம் பார்க்க வேண்டும். இதுதான் அவருடைய கன்சிஸ்டன்ட். இல்லை, அத்வானி போன்ற அவரால் மதிக்கப்பட்ட பெரிய தலைவர்கள் அந்த வழக்கில் இருக்கும் போதும், அந்த செயலில் அவர்கள் முன்னால் நடந்ததுன்னு சொல்ற போதும், அந்த அட்டைப்படத்தை கருப்பாக போட்டது மட்டும் இல்லாமல் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த டைட்டிலே என்ன தெரியுமா தலையங்கத்துக்கு அயோத்தியில் அயோக்கியத்தனம்னு போட்டு. ஆமாம், அதில் வந்து ஒன்றும் அவர் டசன்ட் மீன்ஸ் வேர்ட்ஸ். எப்போதுமே அவர் வந்து தான் ஒன்று கருத்தை நினைக்கிறாருன்னா அந்த கருத்தை அவர் வந்து சுற்றி வளைத்தோ நாசுக்காகவோலாம் சொல்லாமல் முயற்சிக்கிறதில்லை. அதை பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக சொல்லக்கூடியவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாகவும் அவருடைய ஆழ்ந்த நம்பிக்கைகள் ரீதியாகவும் பார்த்தால் 2 இடங்கள் அவர் வந்து நேர்மை இல்லாமல் நடந்து கொண்டது நேரடி அனுபவம் எனக்கு இருக்கிறது. அவர் எனக்கும் நண்பர் தான், சேகருக்கு நண்பர் மாதிரி எனக்கும் நண்பர் தான். எங்கள் குடும்ப நண்பர்னே சொல்ல வேண்டும். என்றால் அவருடைய அப்பாவும் என்னுடைய அப்பாவும் நெருக்கமான நண்பர்கள். அதனால் எனக்கு வந்து ஒரு நன்றாகவே தெரியும். பல நேரங்களில் பார்க்கிற போதே அவர் சொல்லுவார், உங்களெல்லாம் நண்பராக நான் சகிச்சிக்க வேண்டியிருக்கு அப்படிம்பார். இதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். வண்ணநலவன் வந்து எழுத்தாளர் அவருடைய பத்திரிகையில் பணியாற்றி கொண்டு தான் நான் வண்ணநலவனை பார்க்க போகிற போதெல்லாம் சொல்லுவார், பாருங்க உங்களே ராமச்சந்திரனை தான் நான் சகிச்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் கருத்தியலுக்கு இருந்து மாறுபட்ட கருத்தியல் உள்ளவர்னு அவருக்கு தெரியும். பழகுவதற்கு அவர் மிக மிக கண்ணியமானவர், அன்பானவர். அதில் எந்த மாற்று கருத்தே கிடையாது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த 2 நேர்மை குறைவான சம்பவங்களில் ஒன்று சின்ன குத்தூசியும் நானும் சம்பந்தப்பட்டது, காஞ்சி சங்கரமடம் சம்பந்தப்பட்டது ஒன்று, அதாவது ஆசிரியர் வீரமணி சம்பந்தப்பட்டது.
ஆசிரியர் வீரமணி துக்ளக் இதழுக்கு ஒரு பேட்டி தருகிறார். அந்த பேட்டி சோவுக்கு தருகிறார். பல கடுமையான கேள்விகளை சோ முன்வைக்கிறார். வீரமணி பதில் சொல்லுகிறார். இந்த பேட்டி வெளியாகிறது. இது வெளியான நேரத்தில் நானும் சின்ன குத்தூசியும் எதிரொலி பத்திரிகை சார்பில் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்திக்கிறோம். அப்போது ஜெயேந்திர சரஸ்வதி எங்களிடம் சொல்லுகிறார், நான் தான் சோவுக்கு இந்த கேள்வியெல்லாம் எழுதி கொடுத்து வீரமணியை கேட்க சொன்னேன் என்று சொல்லுகிறார். வீரமணி கிட்ட கேட்ட கேள்வியெல்லாம் நான் எழுதி கொடுத்ததான் சோவுக்குன்னு சொல்லுகிறார். அப்போ நானும் சின்ன குத்தூசியும் அதை நம்பவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. நாங்கள் இல்லையே, சோ தானாகவே கேட்கக்கூடியவர் தானே, நீங்கள் இல்லை நான் சொல்லித்தான் போய் சோ கேட்டார் அப்படின்னு ஜெயேந்திர சரஸ்வதி சொல்லுகிறார். இதை நாங்கள் வந்த உடனே நாங்கள் எழுதின கட்டுரையில் நாங்கள் 2 பேரும் இதை பதிவு செய்கிறோம். ஜெயேந்திர சரஸ்வதி இவ்வாறு சொன்னார்னு பதிவு செய்த உடனேயே சோ எங்களுக்கு தொலைபேசியில் அழைக்கிறார். என்னோடும் சின்ன குத்தூசியோடும் பேசுகிறார். அப்படியா சொன்னார்னு கேட்கிறார். நான் சொல்றேன், ஆமாம் அப்படி தான் சொன்னார் என்ன, ஆனால் தான் எழுதிக்கிறோம். அடுத்து அவர் பதில் சொல்றார், வேறு யாராவது எழுதினா நான் நம்பியிருக்க மாட்டேன், நீங்கள் எழுதியிருக்கிறதுனால நான் நம்புறேன்னு என்கிட்ட பதில் சொல்றாரு. போய் சந்திச்சுட்டு வந்தேன் என்னதை. ஆமாம் நாங்கள் என்ன இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு நான் அவரை கேட்குறேன். உடனே சொல்றாரு, நான் என்ன பண்ணுறது, டினை தான் பண்ணோன்னார். ஆமாம் அதுதான் நியாயமாக நீங்கள் டினை தான் பண்ணணும், அவர் சொல்லிலாம் நான் கேட்குறேன், நான் சொந்தமாக தான் கேட்டேன்னு, நீங்கள் டினை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னேன். அப்போ அவர் ஒரு பதில் சொன்னார். அந்த பதில் ரொம்ப முக்கியமானது. அவர் சொன்னார், பட் ஐ ஹவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சங்கரமட் அப்படின்னார். அந்த சங்கரமடம் என்கிற நிறுவனத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறதுன்னு சொன்னார். நான் உடனே பதில் சொன்னேன், பட் யுவர் ரெஸ்பெக்ட் ஃபார் ட்ரூத் ஷுட் ப்ரிவைல் ஓவர் யுவர் ரெஸ்பெக்ட் ஃபார் த மட் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு உண்மை மேலே இருக்கக்கூடிய மரியாதைங்கிறது மடத்தின் மேலே இருக்க மரியாதையை விட கூடுதலாக இருக்க வேண்டும்னு சொன்னேன். லெட் மீ சி வாட் ஐ கேன் டூ அப்படின்னார். இந்த ஃபோன் கான்வர்சேஷன் நடந்த போதே எப்படி நடந்ததுன்னா, அவர் அலுவலகத்தில் மறைந்த சுபாஷ் சுந்தரம் கூட இருக்கிறார். சுபாஷ் சுந்தரம் தான் ஃபோன், அவர் 2 பேர் தான் ஆசிரியர்னு குறிப்பிடுவார். ஒன்று ஆசிரியர் வீரமணியை, இன்னொன்று ஆசிரியர் சோவை. 2 பேரையும் தான் ஆசிரியர் பேசணும்னு விரும்புகிறான்னு சொல்லி கொடுப்பார். சுந்தரம் தான் ஃபோன் கொடுத்தார் அவரோட அறையிலிருந்து. இது முடிந்த அடுத்த இதழ் துக்ளக்கில் சோ எழுதுகிறார், இந்த மாதிரி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொன்னதாக சின்ன குத்தூசி ஞானி எதிரில் எழுதியிருக்கிறார்கள். சுவாமிகள் அவ்வாறு பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது, இது இவர்களுடைய அரசியலுக்காக வேண்டும் என்று பொய்யாக எழுதியிருக்கிறார்கள் என்னார். தென் நான் துக்ளக் பத்திரிகைக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். இந்த முழு தொலைபேசி உரையாடலையும் ரீகால் பண்ணி இதுதான் நடந்தது, ஆனால் நீங்கள் போய் இப்படி பொய்யா எழுதியிருக்கீங்க, அதனால் என்னுடைய மறுப்பு கடிதத்தை துக்ளக்கில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு எழுதி அனுப்பிச்சார். அவர் வெளியிடவே இல்லை. பிறகு அவர் வெளியிடாத கடிதம் என்று சொல்லி நாங்கள் அதை வெளியிட்டோம். இது ஒரு நிகழ்ச்சி. இரண்டாவதாக நடந்த நிகழ்ச்சி, நான் ஜூனியர் ஒர்டினல் பணியாற்றி கொண்டிருந்த போது, அப்போது ஒரு பெண்கள் கருத்தரங்கம் உண்டு. 98 பெண்கள் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் ஒரு கருத்தரங்கம் நடத்தினார்கள். அந்த கருத்தரங்கத்தில் பல்வேறு செஷனில் ஒரு செஷனில் சோவும் பேசினார். அந்த சோ பேசிவிட்டு வந்த பிறகு அவரோடு பெண்கள்லாம் கூடிக்கொண்டு பல பேர் சூழ்ந்து கொண்டு அவரை கடுமையான கேள்விகள் கேட்டார்கள். அப்போது அவருக்கு பதில் சொன்னார். அப்போது அவர் அதில் நழுவுகிற மாதிரி தான் பதில் சொல்லிட்டு போய்விட்டார். இதை ஜூனியரோட நிருபர் பத்திரிகையில் கட்டுரையாக எழுதியிருந்தார். இந்த கட்டுரை வெளிவந்த உடனே அவருக்கு மிக கடுமையான கோபம் வந்துவிட்டது. அப்போது ஜூனியர் உடனும் துக்ளக் பத்திரிகை இரண்டுமே ஆனந்தவுடனால் உரிமையாக இருந்தவை. ஆனந்தவுடன் நிறுவனம் தான் 2 பத்திரிகைகளுமே நடத்தி கொண்டிருந்தது. பத்திரிகையுடைய முதலாளி என்பவர் ஒருவர். அப்போ விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் இவர் கோவித்துக் கொண்டவுடன் என்ன எப்படி செய்வேன்னு கேட்டார். பிறகு என்னை அழைத்தார். நீங்கள் இந்த கருத்தரங்கத்துக்கு போயிருந்தீர்கள் அல்லவா, நேரில் நடந்ததை பார்த்த உண்மையை நீங்கள் எனக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்டார். நான் நேரில் இதுதான் நடந்ததுன்னு சொன்னேன். அது எழுதுங்க, நம்ம இதழில் மீண்டும் வெளியிடுவோம்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் வெளியிடப் போவதில்லை, நீங்கள் இதை வெளியிட என்று முடிவு செய்த உடனே சோ உங்ககிட்ட வெளியிட வேண்டாம் என்று சொல்லுவார். நீங்கள் வெளியிடப் போவதில்லை, ஆனால் நான் எழுதி தரேன் என்று எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்த பிறகு ஆசிரியர் பாலசுப்ரமணியன் என்ன செய்தார் என்றால், அவர்தான் என்னிடம் கேட்காமல் என் பத்திரிகைக்கு எதிரான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். நான் அதே மாதிரி அவர்கிட்ட நடந்து கொள்ள விரும்பவில்லை, ஆனால் இதோட ப்ரூஃப் அவருக்கு நான் அனுப்ப போகிறேன், அவர் பார்த்து அனுப்பின பிறகு நான் சொன்னேன், அவர் பார்த்துட்டு அனுப்ப மாட்டார், போட வேண்டாம்னு சொல்லுவார், நீங்கள் போட போகிறதில்லைன்னு சொன்னேன். இந்த ப்ரூஃப் அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்த அடுத்த நிமிடம் கட்டின வேட்டியோடு மேலே அவசரமாக ஒரு சட்டையை மாட்டிக்கொண்டு நேர விகடன் பாலசுப்ரமணியத்தை பார்க்க வந்தார். பார்த்து விட்டு நேர சொன்னார், இது வெளியானால் என் மீது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை குலைந்து போய்விடும், தயவு செய்து வெளியிடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். பிறகு பாலசுப்ரமணியன் என்ன அழைத்து சொன்னார், இப்படி அவர் கேட்டுக்கொண்ட பிறகு நான் வெளியிடாமல் இருக்க வேண்டியிருக்கிறது, ஆனால் நீங்கள் சொன்னதுதான் நடந்ததுன்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் இந்த 2 சம்பவங்களில் அவர் நேர்மை குறைவாக நடந்து கொண்டாடுறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சேகர், ஒரு அகில இந்திய தலைவர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டு தலைவர்களோடு அவருக்கு இருந்த நெருக்கம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்தது. ஜெயலலிதா அவர்களோட நெருக்கமாக இருந்தார், கருணாநிதி அவர்களோட நெருக்கமாக இருந்தார், மூப்பனாருக்கு நெருக்கம், இப்படி பல்வேறு தலைவர்களோட ஒரு நெருக்கம் தெரியும். காமராஜர் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாலும் ஹெக்டேவுக்கு தொடர்ச்சியாக ஒரு முக்கியமான ஸ்பேஸ் கொடுத்துட்டே இருந்தார்.
அத்வானியோட நட்பு, எப்படி மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய், எப்படி இந்த கட்சி எல்லைகளை தாண்டி ஒரு கடுமையான ஒரு கருத்துல உறுதி தனக்கு இருந்தாலும், தான் கருத்து இதுதான்றதுல உறுதி இருந்தாலும் எப்படி அவரால் டிஃபரன்சஸை கடந்து பழக முடிஞ்சது, அந்த நட்பை தொடர்ச்சியாக வச்சிருக்க முடிஞ்சது? மெயினாக அவங்க வந்து ஏதாவது ஒப்பீனியன் கேட்டால், தமிழ்நாட்டு அரசியலை பற்றி ஏதாவது ஒப்பீனியன் கேட்டால் அவர் ஃபஸ்ட்டு அவர் இவங்க எல்லாரையும் வந்து அந்த அரசியல் தலைவர் மொரார்ஜியாக இருக்கட்டும், ஹெக்டேவாக இருக்கட்டும், அத்வானியாக இருக்கட்டும், இல்லாட்டி சந்திரசேகர், அவங்களெல்லாம் வந்து அவரோட துக்ளக் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுவார். அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு முன்னாடி இவர் வந்து பேசுகிற விதம், அவங்க கேட்குற கேள்விக்கு சொல்கிற விதம், அப்புறம் இவங்களுக்கு ஒரு மேடையை கொடுத்து நீங்கள் இவங்கள பேச சொல்லி அங்கேயே அவங்களுக்கு எதிர்மறையான விஷயத்தை இவர் பேசி அதுக்கு பதில் வாங்குறது, அந்த அந்த அப்ரோச் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அப்போ நீங்கள் இந்த ஹெக்டே விஷயம் சொன்னீங்க, என்டி ராமராவோட கவர்மெண்ட் வந்து இந்திரா காந்தி டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதை பற்றி அவர் சொன்னார். ஒரு டைம் பேசிகிட்டு இருந்தபோது அதை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அந்த அவங்களோட எம்எல்ஏ பாஸ்கர் ராவ்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்ட்டிலேருந்து ஒரு 20 பேரை போட்டு அங்கே இது பண்ணி காங்கிரஸ் சப்போர்ட்டோடு அங்கே போட்டிருக்காங்க. கான்ஃபிடன்ஸ் மோஷன் வர வேண்டியது, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இன்னும் கொஞ்ச நாள், ஒரு வாரத்தில் வர வேண்டியது. இவரும் அருண் ஷோரியும் அங்கே போய் உட்காந்துட்டு இன்னும் 10 அரசியல் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, ஆல் இண்டியா லீடர்ஸ். அங்கே தான் இவர் சஜஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் உங்கள் எம்எல்ஏ எல்லாம் கூட்டிட்டு கர்நாடகாவுக்கு போங்க, இங்கே இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் விலைக்கு வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு ஹெக்டேக்கு ஃபோன் பண்ணி இங்கேருந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் கர்நாடகாவில் வைக்கிறார். த ஃபஸ்ட்டு டைம் இந்த எம்எல்ஏ வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் பாதுகாத்து ஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய செயலை வந்து செஞ்சது இவர் தான். ஸோ அந்த அந்த வந்து அந்த சமயோஜிதம் வந்து அவருக்கு ஒரு என்றைக்குமே உண்டு. அண்டு விடுதலை புலிகள் இலங்கை பிரச்சனையை பற்றி சொன்னாங்க. அவர் இலங்கை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். அங்கே எந்த விதமான பிரிவினையை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணினா அது இந்தியாவை பாதிக்கும். அவருக்கு இந்திரா காந்தியோட அப்ரோச் மேலே நம்பிக்கையே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த மிலிட்டன்ட் குரூப்ஸை வந்து அவங்க ஆர்ம் பண்ணி அவங்களை ட்ரெயின் பண்ணி பண்ணுறதுல அவருக்கு துளி கூட இது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து பஞ்சாபில் நீங்கள் வந்து அப்போது வந்து நீங்கள் வந்து மிலிட்டன்சியை ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அதே மிலிட்டன்சி நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்ரீலங்காவில் தூண்டி விடலான்னு அவர் கேட்டிருக்காரு, எழுதியிருக்காரு அதை பற்றி. அதனால தான் ராஜீவ்காந்தி வந்து சரி வேறு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவர் வந்து அந்த இண்டோ ஸ்ரீலங்கன் அக்கார்டு அவர் என்றாம் அவங்களாம் தான் தே கான்ட்ரிபியூட்டட் a lot to that actually. அதனால் அவர் அந்த விடுதலை புலிகள் பற்றி அவர் சொன்னார். விடுதலை புலிகள் வந்து இந்திய அரசியலுக்கு வந்து அவங்க பாதகமாக இருக்குமோ இல்லையோ, டெஃபினட்டாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அவங்களால எந்த பிரயோஜனம் இருக்கா, அவங்களால பெரிய அழிவு தான் காத்திருக்கு அப்படின்ட்டு அவர் ரொம்ப நிலைப்பாடாக இருந்தார். அது கடைசியில் ப்ரூவ் ஆச்சு. அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது உங்களுக்கு. பட் ஆனால் அதே டயத்தில் வந்து அந்த இண்டோ ஸ்ரீலங்கன் அக்கார்ட் ஷுட் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் எனி அக்ரிமெண்ட். அதில் தான் தமிழர்களுக்கு உரிமை ஜாஸ்தி. இது வரைக்கும் வந்து எல்லா அக்ரிமெண்ட்டும் இது வந்து எல்லா ப்ரப்போசல்லையும் அதில் தான் நிறையா கொடுத்துருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது கடைசி வரைக்கும் அவர் ஸ்டடியாக இருந்தார். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவர் வந்து இலங்கை தமிழர்களை பற்றி கவலையப்படலைன்னு சொல்லவே முடியாது. இல்லை அவர் வந்து இலங்கை தமிழர்களை பற்றி கவலைப்படலை அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக தமிழ்நாட்டிலேயே வந்து சில பத்திரிகையாளர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அவர்கள் வந்து பெரும்பாலும் சிங்கள அரசோடு நெருக்கமாக இருப்பாங்க அல்லது சிங்கள அரசு சொல்லுவதை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் வந்து அப்படி ஒரு நிலைப்பாடு, அரசு அப்படின்னு வந்துட்டா அரசை எதிர்க்கிறவர்கள் எல்லாருமே வந்து தீவிரவாதிகள் அப்படிங்கிற போக்கெடுத்தா அது ஜனநாயகமே அல்ல. அது வந்து அப்போ மக்களுடைய உரிமைங்கிறது என்னவாக இருக்கும், அதை பற்றிய பார்வையே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து அடிப்படைவாதிகளுக்கு உண்டான ஒரு குணாதிசயம். இப்போது அவர் ஹிட்லருடைய யூனிஃபார்ம் இந்த மாதிரியாக சில கட்டுப்பாடுகள் நினைக்கிறாங்க பாருங்க. ஏன் இப்போ இஸ்லாமிய கருத்துக்கள் எழுதுறதை இடம் கொடுக்கறது, அதை பற்றிய சில விமர்சனங்கள் வரும் பொழுது, இஸ்லாமிய சட்டம் பற்றி இது வரும் பொழுது திரு சோ அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்னா, அது பற்றி அந்த மத தலைவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும், அதை பற்றி நாம கருத்து சொல்றதுக்கு உரிமை இல்லை, அதுல தெளிவாக இருப்பார். லிபரல் அந்த வகையில் இல்ல, லிபரல்னு சொல்ல முடியாது. இது வந்து அடிப்படைவாதிகள், இதுல எல்லாருமே சரியா இருப்பாங்க. இல்ல, அது அடிப்படை என்னன்னா என் மதத்தை பற்றியும் நான் தான் கருத்து சொல்ல வேண்டும், வேற யாரும் சொல்லக்கூடாதுங்கிறது. இன்னொன்று முக்கியமாக, இந்த எல்லா மதத்திலும் கருத்து சொல்லக்கூடிய இடத்தில் மத தலைவர்களாக ஆண்கள் இருப்பார்கள். இந்த எல்லா கருத்தும் பெண்களை தான் பாதிக்குங்கிறது தான் பிரச்சனை. அப்போ இஸ்லாமிய பெண்களை பாதிக்கிற கருத்தை நம்ம எடுத்து சொன்னா அதை பத்தி நம்ம பேச வேண்டாம், அப்படின்னா இந்து பெண்கள் பற்றி பிரச்சனை வரும்போது வேற யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் அதுல இருக்கும். அதே மாதிரியாக இந்தியாவுக்குள்ள வந்து பஞ்சாபியர்கள் போராடுவதை எப்படி பார்க்கிறது, அது மாதிரியாக பார்க்குறது. இன்னொன்று, விடுதலை புலிகள் விஷயத்துல
இது எல்லாம் இருந்தால் கூட இதில் ஏன் வந்து நான் அவரோட பேசுறது விவாதம் பண்ணுறத விரும்புறது காரணம் என்னன்னா, அந்த துணிச்சல் அப்படின்னு நான் நினைப்பேன். விடுதலை புலிகளை பற்றி அவருக்கு வந்து எவ்வளவு கருத்து கடுமையாக இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த விடுதலை புலிகளால் கொல்லப்படுகிறவர்கள்னு ஒரு பட்டியல் ஒன்று போட்டாங்க. அது எதுக்கு யார் மேலே அப்படி தாக்குதல் நடத்தலை. எப்படின்னா இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வந்த உடனே மக்கள் அமைதியாக இருக்க விடாமல் சில வேலை செய்வாங்க ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே இங்கே. நான் எல்லாருமே மறந்துருப்போம். ஆனால் அதை வந்து ஏதோ ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி விடுதலை புலிகளை பற்றி ஒரு இது. அதில் வந்து அந்த பட்டியலில் விடுதலை புலிகளால் கொல்லப்படுகிறவர்கள் திட்டமிடப்பட்டவர்கள்ட இவர் பேரும் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி. இந்த மாதிரி செய்திகளை உருவாக்குறதுக்குன்னே இப்போ இந்திய அரசுல ஒரு ரகசிய பிரிவை வேற உண்டாக்குனாங்க. அப்போது இந்த பேர் வந்தோடனே அவருக்கு என்ன செய்தாங்கன்னா, காவல் துறை இதை கொடுக்குறோம், பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லி 2 போலீஸ் அனுப்புனாங்க. அப்போ திரு சோ அவர்கள் என்ன செஞ்சாருன்னா அவங்கள திருப்பி அனுப்பிட்டார். ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் மீது அக்கறை கொண்ட எல்லாரும் வந்து நீங்கள் இதை செய்யக்கூடாது, இது பாதுகாப்புன்னு அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அதை பற்றி அவர் ஒரு விளக்கம் எழுதியிருந்தார். அந்த விளக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, அவர்களுடைய கொலை பட்டியலில் நான் இருப்பேன் என்று நான் நினைக்கவில்லை. அதுக்கான காரணங்கள். 2வது, அப்படி அவர்கள் முடிவு செய்துவிட்டால் இந்த 2 போலீஸ்காரர்களால் என்னை காப்பாற்ற முடியாது. என்னால் வந்து அவர்களுக்கும் தான் சேர்ந்து ஆபத்து வரும். ஏன்னா அவங்க வந்து அதை திட்டமிட்டு செய்வார்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு. அது கருத்து எதிர்மறையாக இருந்தால் கூட இது இப்படி தான். அப்போது இந்த ஈழ பிரச்சனையை பற்றி அவருடைய கருத்துக்கள் நிறைய வந்து நான் வந்து ஒரு பேட்டிக்காக அவரை கூப்பிட்டேன். அப்படி வரும்போது இந்த கேள்வி நீங்கள் ஏன் இப்படி வந்து பிடிவாதமாக இந்த மாதிரி எழுதுறீங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் டக்குன்னு, இல்லை நீங்கள்லாம் வந்து இந்த தமிழ் ஈழம் இந்த மாதிரி 2 வார்த்தைகள் வந்தோடனே எமோஷ்னல் ஆயிடுறீங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் வந்து அப்போது ஸ்டூடெண்ட் அப்படி சொன்னார். அப்போ நான் அவரை திருப்பி கேட்டேன், எனக்கு உங்கள் எழுத்தை நான் நிறைய படிப்பேன், அதான் சொன்னீங்க நீங்கள் வந்து மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி கோயில்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த கோயில் குருக்கள் அவங்க மகன் 2 பேரும் வறுமையின் காரணமாக தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. அது நான் சொல்கிறேன் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ வந்து அவர் எழுதின ஒரு கடுமையான கட்டுரை, அதாவது ஒரு குருக்களும் அவருடைய மகனும் தூக்கு போட்டு சாகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வறுமை நிலை, அது வந்து யாரையும் பாதிக்கக்கூடியது தான். ஆனால் இப்போ எனக்கு வந்து அது எப்படி இருக்குது, இப்போ பாதாள சாக்கடையில் இறங்கி மலத்தழில் போய் அங்கேருந்து பிணமாக ஒருத்தரை தூக்கி போட்டு இதுக்காக என்ன காசு, ஒரு 50 ரூபா கொடுப்பாங்களா, அதுக்காக ஒருத்தர் கழிவறையில் இறங்கி சாகுறாரு அப்படிங்கிறப்போ ஏற்படுற அதே வருத்தம். அந்த மாதிரியான வறுமையில் 2 பேர் இப்படி தூக்கு போட்டு செத்தாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனால் திரு சோ அவர்கள் மற்ற எல்லாவற்றையும் விட கடுமையான ஒரு கட்டுரை அதில் எழுதினேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அப்படி எழுதியிருந்தீங்க, ஏன் அதில் நீங்கள் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டீங்க? ஆனால் ஒரு நிமிடம் அவர் வந்து பேசவே இல்லை, அமைதியாக இருந்துட்டு ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செய்திக்கு போயிட்டாரு. அப்போது அந்த இடத்துல நான் நினச்சேன், ஏதோ அவரை நம்ம யோசிக்க வச்சுட்டோம் அப்படி அந்த ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அமைதியை வந்து அவர் உண்டாக்குனார். இது வந்து ஒரு பழகுகிற முறை. அதில் வந்து அவருடைய அந்த அனுபவம் ரொம்ப எல்லாருமே கற்றுக்க வேண்டியது. அந்த என்ன நிலைப்பாடு எடுக்கிறோமோ அதுக்கு வந்து அஞ்சாமல் இருக்கணும், அதை செய்யணும். அதில் பல கெட்ட பேர் வரலாம், இதில் எல்லாருக்குமே கெட்ட பேர் வரக்கூடியது. அந்த கெட்ட பேருக்கு பயப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அவர் செய்துக்கிட்டு இருந்தார். இப்போ நாங்கள்லாம் விமர்சனம் செய்தாலும் எதிர்நிலையில் இருந்தாலும் இந்த செயல்பாடுகள் அவரை பார்த்து வந்து பல பேர் கற்றுக்க வேண்டியதுங்கிறது தான் என்னோட கருத்து. அஞ்சாமல் இருப்பதே நம்ம எந்த நிலைப்பாடு எடுக்கிறோமோ அதுல உறுதியாக இருப்பது. இப்போ நான் குறிப்பிட்ட 2 சம்பவங்களுக்கு பிறகு கூட நான் அவரை பல முறை சந்தித்திருக்கிறேன், பேட்டி எடுத்திருக்கிறேன், உரையாடி இருக்கிறேன். அது தொடர்ந்து அவர் வந்து எவ்வளவு கருத்து முரண்பாடு இருந்தாலும் தொடர்ந்து பழகுவதை வந்து யாரோட வெட்டி கொண்டதே கிடையாது. அது மாதிரி சொல்றத அவங்களே ரசிக்கிறது. இந்த 1.5 பக்க நாளேடுன்னு ஒன்று வரும், அதை வந்து படிக்காதவங்க உண்மையிலேயே ஒரு நகைச்சுவையை இழந்தவர்கள்னு தான் நான் நினைப்பேன். அதெல்லாம் ஒரு மாதிரியான அணுகுமுறை, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறத நான் கேட்பேன். இப்படி 1.5 பக்க நாளேடுல எழுதுறீங்களே, அது மாதிரி நாளைக்கு நிஜமாக வந்துருச்சே அப்படின்னு 2-3 இன்சிடென்ட்ஸ் கூட எடுத்து காமிச்சிருக்காரு அவர். இல்லை அவர் ஏதோ ஜோக்காக அடிச்சு எழுதாரு, பட் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். அது வந்து நம்ம பாலிடிக்ஸில் வந்து எனிதிங் இஸ் பாசிபிள்ங்கிறத அவர் நம்பிட்டு இது பண்ணார். அந்த விதத்தில் எதுவுமே அவர் அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் வந்து ஒரு சட்டையரை கொண்டு வந்ததோடு இல்லாமல் அதை வந்து எல்லாரையும் ரசிக்க வச்சார். அதுதான் பெரிய விஷயம். அவர் அதுக்கு அவருடைய நகைச்சுவை உணர்ச்சி தான் மிக அடிப்படையான காரணம்.
மிக்க நன்றி. நிறைய தகவல்களை உங்களுக்கு 3 பேருக்குமே அவரோடு பல தருணங்களில் சந்தித்து பல ஆண்டுகள் பேசுவதற்கும் அவரோடு விவாதிப்பதற்கும் பழகுவதற்குமான நிறைய வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளில் நேர்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். காலத்தின் குரல் தொடரும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.